வணக்கம். இகரம் தமிழ் வகுப்புல நம்ம அடுத்த அசைன்மெண்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே 6 பாடங்கள் படிச்சிட்டோம் இல்லையா? சரி, இன்னைக்கு அடுத்த பாடங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு. வனவிலங்கு பாதுகாப்பு. வனவிலங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வைல்ட் அனிமல்ஸ். சரிங்களா? வனம்னா என்னது? காடு. காட்டுல வாழக்கூடிய விலங்குகள். அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப விலங்குகள் எங்க இருக்கும்? காட்டுல இருக்கும். ஏன் காட்டுல விலங்குகள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, விலங்குகள் காட்டுக்கு விலங்குகள் வாழறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, விலங்குகள் தான் என்ன பண்ணும்? அந்த மரத்தோட விதைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவறதுக்கு உதவும் ரொம்ப. அதுவும் இல்லாம இந்த விலங்குகளோட கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த காட்டுல இருக்கிற மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தும். சரிங்களா? அந்த கழிவுகள் என்னவா மாறும்? எருவா மாறும், உரமா மாறும். அப்ப அந்த மண் என்ன ஆகும்? இன்னும் நிறைய மினரல்ஸோட நிறைய அந்த மண்ணு இன்னும் வளமாகும். சரிங்களா? அப்படி வளமானாதான் என்ன ஆகும்னா நிறைய மரங்கள் அந்த அந்த மண்ணுல வளர முடியும். சரிங்களா? இப்ப காடுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா காடு இருந்தாதான் நமக்கு மழை கிடைக்கும். சரிங்களா? மழை கிடைக்கணும்னா காடு இருக்கணும். காடு நல்லா நல்லா அடர்த்தியா மரங்களோட வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? இந்த விலங்குகள் வேணும். இப்ப விலங்குகள் காட்டோட விலங்குகள் எங்க இருக்கும்னா காடுகள் தான் இருக்கும். காடுகள் தான் அதோட வாழ்விடம், அது வசிக்கிற இடம். சரிங்களா? ஆனா இதெல்லாம் இந்த மனிதர்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. மறந்துட்டு என்ன பண்றாங்க? தன்னுடைய பொழுதுபோக்குன்னா என்னது? அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அதுக்காக, இல்லைன்னா உணவுக்காக அவங்க என்ன பண்றாங்க? அந்த விலங்குகளை வேட்டையாடி கொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த காடுகள் உள்ள மரங்கள் இருக்கு இல்லையா? அதை எல்லாமே அழிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? காடு அழிஞ்சிரும். காடு அழிஞ்சிருச்சுன்னா நமக்கு மழையே கிடைக்காது. சரிங்களா? அதனால இதெல்லாம் மனுஷங்க உணரணும். செல்லக்குட்டீஸ், நீங்க கண்டிப்பா இதெல்லாம் உணரணும். சரிங்களா? ஓகே. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விலங்குகளோட எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு காடுகள்ல. அப்புறம் காடும் என்ன ஆயிடுச்சு? அந்த மரத்தோட அடர்த்தி எல்லாம் குறைஞ்சி காடோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? இப்ப இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம உயிர் வாழவே முடியாது. இது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம இந்த இந்த உலகத்துல வாழவே முடியாதபடிக்கு ஆபத்து ஏற்பட்டுடும். அதனால இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? எப்படி வனவிலங்குகளை கண்டிப்பா பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3 மார்ச் மாசம், சரிங்களா, 3 நாள் உலக வனவிலங்கு நாள் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? உலக வனவிலங்கு நாள். இது எதுக்கு இந்த நாளை வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வனவிலங்கு எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதன் மூலமா காடை எப்படி வளமாக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுன்னு எனது அவேர்னஸ் அதை ஏற்படுத்துறதுக்காக இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? நம்மளும் இந்த நாள்ல எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா எல்லா நாட்களிலும் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்மளால ஆன அளவுக்கு மத்தவங்களுக்கும் சொல்லணும். நிறைய மரம் வளர்க்கணும். நம்ம விலங்குகள்லாம் அழிக்க கூடாது. காட்டுல உள்ள மரங்கள்லாம் அழிக்க கூடாது. எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஆன விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்தணும். சரிங்களா? கண்டிப்பா செய்வீங்க இல்லையா? சரி, இதுதான் இந்த பாடம். சரிங்களா? வனவிலங்கு பாதுகாப்பு.
அடுத்தது நம்ம பார்க்க போறது திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி இது வந்து இது ஒரு நூல். இது ஒரு நூலோட பெயர். திருக்குற்றால குறவஞ்சின்றது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு நூல். சரிங்களா? அதுல என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாங்கன்றத நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப வந்து இந்த நூல்ல வந்து எப்படி இருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க, இவங்க யார் அப்படின்னா, இவங்க நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, குறவர் குறத்தி அப்படின்ற ஒரு இனம் இருக்காங்க. குறவர் குறத்தி. சரிங்களா? அந்த இனத்துல இருக்கிற ஒரு பெண். அவங்கள என்ன சொல்றாங்கன்னா குறமகள் அப்படின்னு சொல்றாங்க. குறமகள். சரிங்களா? அந்த இனத்துல இருக்க அந்த பெண்ணு குறமகள். அந்த பெண்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா குறத்தி இல்லைன்னா குறமகள். அவங்க வந்து இந்த நூல்ல வந்து பேசுற மாதிரி இந்த நூலை உருவாக்கியிருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் இந்த நூல்ல சொல்றாங்க. சரிங்களா? அவங்க பேசுற மாதிரி இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இவங்க யூஸ்வலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த குறி சொல்றதுன்னு சொல்லுவாங்க. கைய பார்த்து இந்த ஜோசியம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்ப வந்து இங்க என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்திருக்காங்க நம்ம பார்ப்போம் இந்த பாடப்பகுதியில. தமிழர்கள் அவங்க வந்து எப்பவுமே எப்படி பாத்தீங்கன்னா, இன்னமும் இந்த கிராமத்து பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, வில்லேஜ் சைட்லாம் எப்பவுமே இயற்கையோட இணைஞ்சுதான் வாழ்வாங்க. சரிங்களா? அவங்கள பாத்தீங்கன்னா இயற்கையான காற்று, தூய்மையான தண்ணீர், அந்த பொல்யூஷன், அந்த மாசு அப்படின்றதே இருக்காது. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா அந்த வயல்வெளிகள், அது மரம், செடி, கொடி, நல்ல காத்து பார்க்கவே ஆசையா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்க வந்து முழுவதுமாவே அந்த மாதிரிதான் அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவங்க வந்து எப்பவுமே இயற்கையை தான் வணங்குவாங்க. சரிங்களா? இயற்கைக்கு நன்றி சொல்லி வணங்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இயற்கை தான் என்ன கொடுக்குது? நல்ல காத்து கொடுக்குது, நல்ல நீர் கொடுக்குது, நமக்கு நல்ல அந்த மண் மூலமா நிறைய நமக்கு காய்கறிகள், நெல், அதான் அரிசி இதெல்லாம் கிடைக்குது. அதனால எப்பவுமே இயற்கையை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? போற்றி மகிழ்வாங்க. சரிங்களா? வணங்குவாங்க. இப்படி வந்து இந்த குற்றால குறவஞ்சி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, இதே மாதிரி இயற்கையான ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றால மலை. குற்றால மலையில இருக்கக்கூடிய அந்த அழகு, அங்க இருக்கக்கூடிய அந்த வளம், அந்த சிறப்பு அதெல்லாம் சொல்லுது. குற்றாலம் நீங்க எல்லாருமே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகாதவங்க நிச்சயமா போங்க. தென்காசி பக்கத்துல இருக்கு. சரிங்களா? குற்றாலம். சரிங்களா? அங்க வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. அருவி இருக்கு. சரிங்களா? அந்த குற்றால மலையை பத்தி தான் இந்த திருக்குற்றால குறவஞ்சி அதுல வந்து சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து இந்த மலை எங்க இருக்குன்னா தென் தமிழ்நாடு. அதாவது தென்னா என்னது? தெற்கு. சரிங்களா? தெற்கு. தெற்குல அதாவது சவுத். அந்த சைடு அந்த தமிழ்நாட்டு பகுதியில இந்த மலை அமைஞ்சிருக்கு. இங்க என்ன மாதிரி மரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அங்க போகும்போது இதெல்லாம் பாருங்க. சரிங்களா? கோங்கு, வேங்கை, சரிங்களா? இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இதெல்லாம் எப்படி வளரும்னா நல்லா ஹைட்டா வளருமா, நல்லா ஓங்கி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி மலர்கள் இருக்கும் அந்த மலைப்பகுதியிலனா குரவம், முல்லை, செண்பக மலர்கள் இதெல்லாம் இருக்குமா. சரிங்களா? அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மயில்கள் நல்லா தோகை விரிச்சு ஆடுமா. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கேட்கும் பொழுதே நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. அப்புறம் அங்க நிறைய மலர்கள் இருக்கு இல்லையா? மலர்கள் இருந்தாலே என்ன இருக்கும்? வண்டுகள். ஏன்னா அது என்ன பண்ணும்? அந்த மலர்ல இருக்கிற தேனை வந்து உண்டுதான் வாழும் இல்லையா? அதனால வண்டுகள் எப்பவுமே ரீ அப்படியே ஒரு மாதிரி ரீங்கார சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? வண்டு கிட்ட நீங்க வண்டு கிட்டக்க வந்தாலே ஒரு மாதிரி ஒயின்னு சவுண்ட் வரும். அது வந்து நல்லா ஜாலியா அதுக்கு சந்தோஷத்துலதான் அது பண்ணுமா அது. அந்த மாதிரி பாட்டு இசைச்சுக்கிட்டு இந்த வண்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குமா. சரிங்களா? அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த குற்றால மலை அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து நல்லா வெண்மையா அப்படியே அருவி நீர் அப்படியே கொட்டும் அப்படின்றாங்க. நீங்க நேர்ல போய் பாருங்களேன். சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது வந்து அந்த தண்ணி மேலேந்து விடும் பொழுது அதுல இருந்து அந்த தண்ணி துளி எல்லாம் வருது இல்லையா? அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பாக்குறதுக்கே ஒரு புகை போல இருக்குமா. சரிங்களா? ஒரு புகை வந்து ஸ்மோக் அது இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வெள்ளையா அப்படியே ஒரு மாதிரி
இந்த மிஸ்ட் அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல. சரி, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க ஒரு தடவை. சரி, இங்க வந்து வாழற மக்கள் பெரும்பாலும் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து கிழங்கு வகைகள். சரிங்களா, அங்க வந்து மலைப்பகுதின்றதுனால மண்ணை தோண்டி அதுக்குள்ள கிழங்கெல்லாம் முளைச்சிருக்குமா, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேன் தான் நிறைய கிடைக்கும் மலைப்பகுதியில, மலை தேன் நிறைய கிடைக்கும். அடுத்தது திணை. திணைன்றது அவங்க அது ஒரு அரிசி வகை, அதுல செஞ்ச அந்த மாவு, இதெல்லாம் தான் என்னது அவங்களுடைய சாப்பாடு. சரிங்களா, இந்த மாதிரி செய்திகளை யார் வந்து பேசுறாங்க அப்படின்னா, இந்த குறமகள், இந்த குறத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த நூல்ல அத வந்து ஒரு பாட்டா பாடி சொல்றாங்க. குற்றால மலையோட சிறப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில சொல்றாங்க. சரி, நீங்களும் இப்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா. சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம். இது வந்து திருக்குற்றால குறவஞ்சி. இப்ப அடுத்தது வந்து கல்வியே அழியா செல்வம். இதுதான் அடுத்த பாடம். கல்வியே அழியா செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்வி மட்டும்தான் என்னது நமக்கு எப்பவுமே அதாவது நம்மளை விட்டு நீங்காம எப்பவுமே அழிக்க முடியாத செல்வம். அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இப்ப இந்த உலகத்துல எது இருந்தாலும் என்ன என்ன ஆகும், ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிடும். ஆனா கல்வி மட்டும்தான் என்னது எப்பவுமே நம்ம கூட இருக்கும். நம்மளுடைய இறப்பை தாண்டியும் நம்ம கூட இருக்கக்கூடியது இது கல்வி மட்டும்தான். அதனால இது என்னன்னு சொல்றாங்க, இது ஒரு அழியா செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த கல்வி வந்து நம்ம இவ்வளவு படிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம் அப்படின்னு கிடையாது. அதுக்கு லிமிட்டே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது அப்படின்றாங்க. நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து எண்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்மளுடைய வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் கூட நம்ம படிக்கலாம். சரிங்களா, அது வந்து அந்த கல்விக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சிறப்பு. சரிங்களா, இதை நம்ம திருவள்ளுவர் தாத்தா திருக்குறள்ல கூட சொல்லி தராங்க. சரிங்களா, நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய கல்வியை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் போய் படிக்கிறோம், காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போறோம், வேலைக்கு போன உடனே என்ன பண்ணிடுறோம், படிக்கிறத நிறுத்திடுறோம். அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், உங்களோட வாழ்நாள் முழுவதும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்ப நம்ம நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளும், எந்த பொருளா வேணா நீங்க எடுத்துக்கோங்க, உங்களோட ட்ரெஸ்ஸோ, இல்ல உங்ககிட்ட இருக்கிற பணமோ, இல்ல நீங்க விளையாடக்கூடிய டாய்ஸோ, இல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மத்த எந்த பொருளா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு நாள் வந்து நம்மளை விட்டு போயிடும். ஏன், நம்மளே இந்த உலகத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வாழ்வோம், நம்மளே இல்லாம போயிடுவோம். அதனால வந்து எந்த பொருளுமே நிலையானது கிடையாது, எல்லாமே அழியக்கூடியதுதான். ஆனா எது மட்டும் அழியாம இருக்கும்னா கல்வி மட்டும்தான். சரிங்களா, இந்த கல்வியை நீங்க நினைச்சு பாருங்களேன், இதை அழிக்க முடியுமா உங்களால? ஒரு விஷயத்த நீங்க படிச்சுட்டீங்க, அதை வந்து அதை உங்களை விட்டு அழிக்க முடியுமா? நிச்சயமா முடியவே முடியாது. அது ஒரு தடவை உள்ள போய் நல்லா ஆழ பதிஞ்சிருச்சுன்னா அது உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. அந்த கல்வியிலேருந்து கிடைச்ச அந்த அறிவு உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. சரிங்களா, என்னைக்குமே அழிக்க முடியாது. அதனாலதான் கல்வி செல்வம் வந்து அழியா செல்வம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்வி செல்வத்தை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க படிச்ச ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு எவ்வளவு வேணா ஷேர் பண்ணலாம், எவ்வளவு வேணா நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகும்னா உங்களோட அறிவு வளரும், குறையவே குறையாது. சரிங்களா, கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், குறையவே குறையாது, வளர்ந்துகிட்டுதான் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த படிச்சிருக்கீங்கன்னா அந்த விஷயத்த அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்ல 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 என்ன ஆகும்னா அது பல மடங்கு அந்த அறிவு பெருகும். நிச்சயமா குறையவே குறையாது. நீங்க மத்த எந்த பொருளை வேணா அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், என்ன ஆகும், அது உங்ககிட்ட இருந்து குறைஞ்சுதான் போகும். ஆனா கல்வி மட்டும் எப்பவுமே உங்களுக்கு குறையவே குறையாது. நீங்க எவ்வளவு வேணா எவ்வளவு பேருக்கு வேணா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பாடத்துல சொல்றாங்க. நீங்க எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு எதனாலதான் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா கல்வியினால மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும். உதாரணமா நம்ம காந்தி தாத்தா சொல்லலாம், நம்மளோட அப்துல் கலாம் தாத்தா சொல்லலாம்,
இவங்களுக்கு எல்லாம் எதனால சிறப்பு கிடைக்குமா? அப்துல் கலாம் பார்த்தா சாதா ஒரு ஒரு ஏழ்மையான மீனவ குடும்பத்துல பிறந்தவங்க தான். அவங்களுக்கு வெளிநாட்டுல எல்லாம் ஒரு பெரிய பேர் கிடைக்குது. இந்தியாவே பிரசிடென்ட், அத குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய தகுதி வந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் கற்ற கல்வி மட்டும்தான். அதனால கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றாங்க. இதுவும் நம்ம திருவள்ளுவர் தாத்தா ஒரு திருக்குறள்ல சொல்லி தராங்க. சரிங்களா? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது கல்வி மட்டும்தான். சரிங்களா? அதனால அதை தொடர்ந்து படிக்கணும். நிச்சயமா தொடர்ந்து படிப்பீங்களா செல்ல குட்டீஸ்? இதுதான் இந்த பாடம். கல்வியே அழியா செல்வம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து மதிநுட்பம். இந்த பாடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது நீங்க இந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இருந்தாலும் என்ன அந்த கதை அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா பார்ப்போம். இவர் ஒரு ஆசிரியர். இங்க 4 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த 4 மாணவர்களும் இந்த ஆசிரியர்கிட்ட கல்வி கற்க வராங்க. அவங்க வந்து சிறப்பா ஆசிரியர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. இது போட்டோ உங்களுக்கு வேற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஒரு செயின்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு. அவரு இருக்கிற இடத்துலயே போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மாணவர்கள்லாம் தங்கி படிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதாவது எப்படி வந்து ஒரு உயிரை உருவாக்குறது முதற்கொண்டு, அதாவது அந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. சரிங்களா? அந்த காலத்துல அந்த மாதிரி இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த ஆசிரியர்கிட்ட கல்வி பயிற்று இருப்பாங்க. அவங்க முடிச்சுட்டாங்க. சரிங்களா? எல்லா விஷயமும் இந்த ஆசிரியர் வந்து நுணுக்கமா சொல்லி கொடுத்துட்டாரு. இவங்க எல்லா விஷயங்களையும் நல்லா முழுமையா கத்துக்கிட்டாங்க. இவங்கள வந்து நீங்க ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு போற வழியில, அதாவது அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க. போற வழியில ஒரு சிங்கம் என்ன பண்ணிருக்குன்னா இறந்து இருக்கு. சரிங்களா? இறந்து கிடக்கு. அப்ப வந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கிட்டக்க போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு, வந்து நம்ம வந்து நம்ம ஆசிரியர் வந்து நமக்கு நிறைய வித்தைகள், மேஜிக் அந்த மாதிரிலாம் கத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? நிறைய மந்திரங்கள். அதை வச்சு வந்து இந்த சிங்கத்தை நம்ம உயிர் உயிர் இறந்த சிங்கத்தை உயிர்ப்பிக்கலாமா, அதான் அதுக்கு உயிர் கொடுக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, சிங்கம்ன்றது ரொம்ப கொடிய விலங்கு இல்லையா? அந்த கொடிய விலங்குக்கு நம்ம உயிர் கொடுத்தோம்னா அது நமக்கே ஆபத்தாயிடும். அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க போறது இல்ல. நாங்க படிச்சத என்ன பண்ண போறோம்? நாங்க படிச்சத ஆராய்ச்சி செய்ய போறோம் அந்த சிங்கத்தை வச்சு. அதனால நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல அப்படின்றாங்க. உடனே இந்த நபர் என்ன சொல்றாங்க, சரி உங்க இஷ்டம். ஆனா வந்து நான் மரத்து மேல ஏறிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து உயிரோட தப்பிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல போய் ஒரு ஏறிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா மீதி இருக்கிற அந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, அந்த ஆசிரியர் கத்து கொடுத்த அந்த நுட்பங்கள், அந்த மந்திரங்கள் அதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுத்துடுறாங்க. சரிங்களா? அப்படி சிங்கத்துக்கு உயிர் கொடுத்த உடனே அந்த சிங்கம் வந்து பழச்சிக்குது. பழச்ச உடனே அந்த சிங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஏன்னா இவங்கதான் ஏதோ அதை அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அது பயந்து போய் என்ன பண்ணுது, இவங்க உயிர் கொடுத்த இவங்க 3 பேரையே கொல்றதுக்கு வருது. எல்லாரும் எப்படி ஓடுறாங்க பாருங்க. சரிங்களா? ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறாங்க. இந்த பையன் மட்டும் புத்திசாலித்தனமா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டாங்க. ஆல்ரெடி சொன்னாங்க, சிங்கம் வந்து கொடியது, அத வந்து நீங்க அது கூட விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உயிர் கொடுக்காதீங்க. கேட்கவே இல்லை இல்லையா? இப்ப எல்லாரும் உயிருக்கு பயந்துகிட்டு ஓடுறாங்க. இப்ப ஆசிரியர் வந்து வித்தைகள் மட்டும் சொல்லி தரல, அவர் கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? நம்ம என்ன விஷயம் கத்துக்கிட்டாலும் அந்த விஷயத்த இடம் பார்த்து, சரி இப்போ இடம் பொருள் காலம், சரிங்களா? இந்த இடத்துல இந்த விஷயத்த செய்யலாமா, இந்த காலத்துல இந்த விஷயத்த செய்யறது நல்லதா,
இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இதெல்லாம் ஆராய்ஞ்சுதான் என்ன பண்ணணும், நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த செயல்படுத்தணும். இதுவும் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த பையன் சொல்றாங்க. அத வந்து அந்த 3 பேரும் மறந்துட்டாங்களே. அறிவ அந்த மதினா என்னது, அவங்க அந்த அறிவு, அந்த அறிவை அவங்க பயன்படுத்தாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பையன் கஷ்டப்படுறாங்க. அதுதான் செல்லக்குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் நீங்க என்ன பண்ணணும், நான் அந்த விஷயத்த செயல்படுத்தக்கூடிய சரியான காலமா, சரியான இடமா, இந்த விஷயத்த செஞ்சா அதோட எண்ட் ரிசல்ட் என்ன, அதாவது அந்த கான்சிக்வன்ஸ், அத பின் விளைவுகள் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு யோசிச்சுதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். இதுதான் அந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இப்ப வந்து இந்த பாடம் என்னது, மதிநுட்பம். சரிங்களா? அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா இப்ப கேட்டுக்கிட்டீங்க இல்லையா, ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தொழில்கள். தொழில்கள் இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழர்கள் என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் பண்ணாங்க. சரிங்களா? என்ன மாதிரியான வேலைகள் அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் தொழில் அது என்ன அப்படின்னா, உழவு தொழில். உழவு தொழில்னா என்னது, அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அதாவது பயிர்களை விளைவிக்கிறது, அரிசி, பருப்பு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள் எல்லாத்தையும் என்னது, காய்கறிகள் இதெல்லாம் விளைவிக்கிறது, இதுதான் என்னது, உழவு தொழில். சரிங்களா? இந்த உழவு தொழில் செய்யறவங்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உழவர். சரிங்களா? அவருக்கு பேர் என்னது, உழவர். அதாவது ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உழவர். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க மண்ணாலான சட்டி, பானை இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்க வீட்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா பானையில, அப்புறம் அந்த சட்டியில சமையல் எல்லாம் செய்வாங்க. இல்ல உங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்க பாட்டி எல்லாம் கூட இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதனால செய்யறாங்க அப்படின்னா, களிமண். சரிங்களா? ஒரு மண் இருக்கும், அது கொழ கொழ கொழன்னு இருக்கும். சரிங்களா? அந்த மண்ணுக்கு பேர் என்னன்னா களிமண். அந்த மண்ணை தான் என்ன பண்றாங்கன்னா நல்லா மெதிச்சு, நல்லா குழைச்சி, அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த பானைகள் ஒரு சக்கரை மாதிரி சுத்தும். அதுல அந்த மண்ணை வச்சு கையாலேயே என்ன பண்ணுவாங்க, பிடிச்சு 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 அந்த சக்கரை சுத்திக்கிட்டே இருக்கும். பிடிச்சு பிடிச்சு இந்த சட்டி, பானை எல்லாம் செய்வாங்க. இத செய்யறவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா குயவர். சரிங்களா? அந்த பானைகள் இந்த தொழில் செய்யறவங்களுக்கு பெயர் என்னன்னா குயவர். சரிங்களா? அடுத்தது என்னன்னா நெசவு தொழில். நெசவு தொழில் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா, ஆடைகள். இந்த ஆடைகள் எல்லாம் வந்து நூலை சேர்த்து 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 உருவாக்குவாங்க. சரிங்களா? அதுக்கு பெயர் என்னன்னா நெசவு தொழில். சரிங்களா? அந்த நெசவு தொழிலை செய்யறவங்களுக்கு பேர் என்னன்னா நெசவாளர். நெசவாளர். சரிங்களா? அடுத்தது என்னன்னா தச்சு வேலை. தச்சு வேலை அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து மர வேலை. அதாவது உங்க வீட்டுல கதவு, ஜன்னல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எது, ரூம்ல இருக்கிற கதவு, வெளியில இருக்கிற கதவு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்தால செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் யாரு உருவாக்குறாங்க அப்படின்னா இவர்தான். இந்த மரத்தை வந்து நல்லா தேய்ச்சி அதை நல்லா ஷேப் ஆக்குவாங்க, வடிவாக்குவாங்க. ஆக்கி நீங்க எந்த டிசைன்ல, எந்த எந்த வடிவத்துல கேக்குறீங்களோ அந்த வடிவத்துல உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. கதவு, ஜன்னல் கதவு, இது எல்லாமே. சரிங்களா? அப்புறம் பெஞ்சு, டேபிள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே இவங்கதான் செய்வாங்க. மரத்தாலான பொருட்களை செய்யறது. இவங்களுக்கு பெயர் என்னன்னா தச்சர். சரிங்களா? தச்சர். அடுத்த என்ன தொழில் பார்க்க போறோம், மீனவ தொழில். மீனவ தொழில் இது என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு போயிட்டு, ஆத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில என்ன இருக்கு, வலை இருக்கு. இந்த வலைய வீசி அங்க இருக்கிற மீன்களை பிடிப்பாங்க. மீன்களை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. சரிங்களா? அதை உணவா விற்பாங்க. இவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா மீனவர். மீனவர். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா ஓவியம். ஓவியம் தீட்டுதல். இது ஒரு வேலை. சரிங்களா? அதாவது உங்களுக்கு தெரியும், ஆர்டிஸ்ட், டிராயிங் ஆர்டிஸ்ட். அவங்க இந்த வண்ணம், இந்த கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது ப்ரெஷ்ஷுக்கு என்ன பேர்னா தூரிகை. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி நிறைய அழகா வண்ணங்கள்ல நமக்கு நிறைய ஓவியம் எல்லாம் செஞ்சு விற்பாங்க. இவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஓவியர். ஓவியர். சரிங்களா?
சரி, அடுத்தது என்னன்னா கைவினை பொருட்கள் செய்தல். கைவினை பொருட்கள்னா என்னது? அந்த பொம்மைகள். சரிங்களா? சின்ன சின்ன பொம்மைகள் செய்யறது. சரிங்களா? வண்ண வண்ண பொம்மைகள். இதெல்லாம் வந்து செய்யறாங்க. இந்த பார்த்திருப்பீங்க தஞ்சாவூர் பொம்மை, இந்த மாதிரி நிறைய பொம்மைகள், அழகழகான பொம்மைகள்லாம் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் செய்யறவங்களுக்கு பெயர் என்னன்னா கைவினை கலைஞர். கையாலேயே இதெல்லாம் உருவாக்குவாங்க. சரிங்களா? கையாலேயே இந்த பொம்மையில எந்த மிஷினும் கிடையாது, கையாலேயே அழகா இந்த பொம்மையை உருவாக்குவாங்க. இவங்களுக்கு பேர் என்ன? கைவினை கலைஞர். சரிங்களா? அடுத்தது வந்து சிற்பி. சிற்பி. சிற்பினா யாரு அப்படின்னா சிலைகள் செய்யறவங்க, நல்லா பெரிய பெரிய சிலைகள். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அழகழகா இந்த சுவாமி சிலை. அது மட்டும் இல்லாம இந்த வெளியில எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் சிலை அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த சிலைகள் எல்லாம். பெரிய பெரிய சிலைகள் உருவாக்குறது, ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உருவாக்குறவங்க தான். அந்த கருங்கல் இருக்கு இல்லையா, அதை செதுக்கி 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 உருவாக்குவாங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் யானை சிலை உருவாக்குறாரு பாருங்க, அப்படியே செதுக்குறார். உளி கையில வச்சிருக்கிறதுக்கு பேர் என்னன்னா உளி. அதை வச்சு அந்த சுத்தியால அடிப்பாங்க, அடிச்சு 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 இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு, அந்த வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு பெயர் என்னன்னா சிற்பி. சரிங்களா? இப்ப வந்து நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன தொழில்கள் பார்த்தோம். உழவு தொழில், அடுத்தது பானை செய்யற தொழில், அடுத்தது நெசவு தொழில், அடுத்தது தச்சு வேலை, அடுத்தது மீன் பிடி தொழில், அடுத்தது ஓவியம் தீட்டுதல், அது ஒரு தொழில், அடுத்தது பொம்மைகள் செய்தல், அடுத்தது சிலை வடிவமைத்தல். இதெல்லாம் வந்து தொழில்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா கடைசியா வேளாண்மை. வேளாண்மை இதுவும் ஒரு தொழில் தான். அந்த உழவு தொழில தான் இங்க நம்ம வந்து கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். வேளாண்மை அப்படின்னா என்னது? அக்ரிகல்ச்சர். சரிங்களா? நீங்க வந்து கிராமத்து பக்கம் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய வயல்வெளி பார்த்திருப்பீங்க. சரிங்களா? நிறைய பயிர்கள் வந்து விளைஞ்சிருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். சரிங்களா? அதுதான் அந்த உழவு தொழில். இப்ப வந்து இந்த உழவு தொழில் தான் உலகத்திலேயே முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த உலகத்திலேயே முதல்ல நம்ம உயிர் வாழறதுக்கு எது முக்கியம்? சாப்பாடு. சாப்பாடை வந்து எது கொடுக்குது? இந்த உழவு தொழில் தான் கொடுக்குது. நம்ம சாப்பிட்டாதான் நம்ம மத்த வேலைகள் எல்லாமே செய்ய முடியும். சரிங்களா? நீங்க எந்த தொழில் செஞ்சாலும், நீங்க பெரிய 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 பொசிஷன்ல, அதாவது நான் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யறேன், நான் பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனில வேலை செய்யறேன், நான் வந்து இவ்வளோ பெரிய மேனேஜர், எதுவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்னாடி யார் பெரியவங்க அப்படின்னா இந்த ஃபார்மர் தான் பெரியவங்க. அவங்க செய்யற அந்த தொழில் தான் உலகத்திலேயே மிக பெரிய தொழில். ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால உலகத்திலேயே மிக உயர்ந்தவங்க யாருன்னா உழவர்கள் தான், ஃபார்மர்ஸ் தான். அவங்க செய்யற உழவு தொழில் தான் மிகப்பெரிய தொழில். மத்ததெல்லாம் அது கீழே தான். சரிங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா உழவு தொழில் தான் மிக சிறந்த தொழில் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம எவ்வளவுதான் என்ன வேலைகள் பார்த்தாலும் சின்னதா நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு தோட்டமோ ஒரு இடத்துல வந்து அதாவது காய்கறி, மலர்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்கள் இதெல்லாம் விளைவிக்க நம்ம கத்துக்கணும். சரிங்களா? அந்த உழவு தொழில்ல வந்து உழவு தொழில் செய்யும் அந்த உழவன், அந்த ஃபார்மர் இருக்காரு இல்லையா, அவர்தான் என்னது? உலகம் என்னும் தேருக்கு அச்சாணி அப்படின்றாங்க. அதான் அச்சாணின்னா என்னன்னா, நீங்க மாட்டு வண்டி எல்லாம் பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. மாட்டு வண்டியில ஒரு பெரிய சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் வந்து அந்த வண்டியோட சேர்த்து ஜாயின் பண்றதுக்கு, அந்த சக்கரத்தை அந்த வண்டியோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு ஆணி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. குச்சி மாதிரி நீட்டா இருக்கும், அதை எடுத்து சொருகுவாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா அந்த சக்கரம் அந்த வண்டியில இருந்து கழண்டு விழாம இருக்கும். அதுக்கு பேர் தான் அச்சாணி. இப்ப அந்த அச்சாணி இல்லைன்னா அந்த சக்கரம் என்ன ஆயிடும்? அந்த வண்டியில இருந்து கழண்டு போயிடும், வண்டி கீழே விழுந்துரும். சரிங்களா? அதனால வந்து இந்த அச்சாணின்றது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு பொருள். இப்ப உழவர் வந்து யார் மாதிரின்னா அச்சாணி மாதிரி.
எதுக்கு அச்சாணி மாதிரினா இந்த உலகத்தை என்னன்னு சொல்றாங்க, அந்த வேர்ல்டு இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு தேர் அப்படின்றாங்க. தேர்னா சேரியாட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல எப்படி அந்த தேர்ல அந்த சக்கரம் நிக்கிறதுக்கு அந்த அச்சாணி பயன்படுதோ, அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் உயிர் வாழறதுக்கு யார் ஒரு அச்சாணி மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த உழவர்கள், பார்மர்ஸ் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா திருக்குறள்ல சொல்லி தராங்க அப்படின்றாங்க. சரிங்களா? இப்ப உழவு தொழில் அப்படின்னா மனுஷங்களால மட்டும் எல்லா வேலைகளையும் செஞ்சிட முடியாது. இந்த மாதிரி கால்நடைகள், கால்நடைனா என்னது, இந்த மாதிரி காளை மாடு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ணும்னா இந்த நிலத்தை உழறதுக்கு, சரிங்களா, அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா இந்த பள்ளம் மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கிட்டு வராங்க பாருங்க. இதுல வச்சு அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடு அதை இழுத்துக்கிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டே வரும் ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி. அதுலதான் என்ன பண்ணுவாங்கன்னா விதையெல்லாம் நடுவாங்க. சரிங்களா? நம்ம செடி நடுறதுக்கு பள்ளம் போடுறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதுலதான் அந்த விதைய நட முடியும். அதுக்கு இந்த கால்நடைகள் பயன்படுது. சரிங்களா? இப்ப நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்ப நிறைய டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில்நுட்ப டெக்னாலஜி அதெல்லாம் இப்ப நிறைய வந்துடுச்சு. இப்ப நிறைய இயந்திரம்னா மெஷின்ஸ் அதெல்லாம் கூட என்ன பண்றாங்க, இந்த அக்ரிகல்ச்சர், இந்த உழவு தொழிலுக்கு, வேளாண்மைக்கு பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இப்ப இந்தியா, அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா, சீனா இந்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் இந்த உழவு தொழில இப்பவும் உழவு தொழில சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் அவங்க நாட்டுல எல்லாம் உழவு தொழில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்கன்னா உழவு தொழில். உழவு தொழில் ஏன்னா சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. இப்ப எந்த நாடு அதிகமா உணவுப் பொருளை உற்பத்தி செய்யுதோ அந்த நாட்டுல எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சினா பணம் செழிப்பா இருக்கும். சரிங்களா? பணம் செழிச்சு ஏன்னா அந்த நாட்டை சார்ந்துதான் மத்த நாடுகள் இருப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த உழவு தொழில்ன்றது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல நமக்கு சொல்லி தராங்க. இந்த பாடம் என்னது, வேளாண்மை. சரிங்களா? இப்ப நம்ம 6 பாடம் படிச்சிட்டோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும், as usual நீங்க ஒவ்வொரு பாடத்தோட தலைப்பை சொல்லி அது கீழே இருக்கிற அந்த பத்திய நீங்க அப்படியே வாசிச்சு அனுப்புனா போதும். பார்த்து அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? ஆனா புரிஞ்சுக்கிட்டு வாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்தது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு ஃப்ளூயண்டா படிக்கிற பழக்கம் முதல்ல வரணும். அதுக்குதான் முதல்ல பாடத்தை புரிஞ்சுக்கும். சரிங்களா? நீங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி வாய்ஸா நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. இதுதான் எனக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ சோ மச்.